கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கானான் ஒரு திருமணத்துடைய இன்னைக்கு 5வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலே புஷ்பமாமே, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பதினாயிரங்களில் சிறந்தோர். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கர தலை தாங்குகிறார். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கர தலை தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பதினாயிரங்களில் சிறந்தோர். யான் பிரியமே ரூபவதி, யான அழைத்திடும் ஏன் வசத்தாம். யான் பிரியமே ரூபவதி, யான அழைத்திடும் ஏன் வசத்தாம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பதினாயிரங்களில் சிறந்தோர். யார் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். யார் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாலியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாலியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பதினாயிரங்களில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கோட்டையின் மன நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கோட்டையின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷனா பார்க்கிறோம். கானான் ஒரு திருமணம் நடந்த அடிப்படையான காரணத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம் தான் அடிப்படை. இந்த ஃபவுண்டேஷன்ல தான் ஊழியம் கட்டப்படுகிறது. அது என்னன்னு பாப்போமா? எவ்விதமாக ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுகிறார். இந்த அற்புதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராலையும் இதுவரை செய்திராத ஒரு அற்புதம். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. ருசி இல்லாத, விலை இல்லாத பொருள் ருசியுள்ள, விலை உள்ள பொருளாக மாற்றி எல்லாரும் ஆச்சரியப்படப்பட்டது இது. அதனால விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு மாமிசத்துல வந்த கடவுள். அவர் ஒரு தச்சனுடைய மகனாக பிறக்கிறார். இந்த தச்சனுடைய மகன் போய் நான் தான் கடவுள்
ஆனா நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை கலிலேயா உள்ள கானானூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நம்பர் 1 அற்புதம் மகிமையை வெளிப்படுகிறது. அதனால நோக்கம் என்ன? சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் அற்புதம் தான். இதுவரை எத்தனையோ மதங்கள், மத தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, ஆனா யாருமே அற்புதம் செய்தது கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அது எங்க மகிமை? இந்த மகிமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% மனிதனாக வந்த கடவுள் நான் கடவுள்ங்கிறத நிரூபிக்கிறார். அப்பதான் அது மேல விசுவாசம் ஏற்படும். இந்த விசுவாசம் வைக்கும் போதுதான் நம்முடைய பாவம் அவர் மேல வரும். சரி, இந்த ஃபவுண்டேஷன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு 7 அற்புதங்கள் நம்ம தியானிக்க இருக்கோம். 7 அற்புதங்கள்ல 6 அற்புதங்களை இதை நான் முடிச்சாச்சாலும் இதை நான் கணக்கில் சேர்க்கல. 6 அற்புதங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது செய்த அற்புதங்கள் யோவான்ல இருந்து மாத்திரம் இருக்கு. மத்தியோ, மார்க்கு, லூக்கா எல்லாம் கிடையாது. அது அற்புதம் தான். ஆனா 7ங்கிற ஒரு பூர்ணமான நம்பரை ஆவியானவர் யோவான்ல எழுதி வச்சிருக்கிறதுக்கு காரணம், இந்த 7 அற்புதத்திற்கும் 7 ஃபவுண்டேஷன் இருக்கு. அதான் நம்ம பார்க்கணும். இப்ப தண்ணீர் திராட்சை ரசமானது ரைட்டு, இதற்காக ரைட். ஃபர்ஸ்ட் அற்புதத்தை யோவான் 4வது அதிகாரம் 46வது 4:46 பாருங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் கானானூருக்கு மறுபடியும் வந்தார். கண்டினியூட்டி வந்தாங்க. என்ன அழகா இந்த அற்புதத்தை ஆவியானவர் இதோட ஃபிட் பண்ணி வைக்கிறார். அது இதை லிங்க் பண்றோம். நம்ம அதை வாசிக்கும் போது லேசா வாசிட்டு போயிடும். ஆனா இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யறது நோக்கத்தை நம்ம பார்க்க போறோம். சரி, அப்பொழுது கப்பர்நகூமில் உள்ள ராஜாவின் மனுஷன் ஒருவனுடைய குமார். ராஜாவின் மனுஷன் அப்படின்னா இவங்கெல்லாம் அரிஸ்டோகிராட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை லெவல் பீப்புள். இந்த திருமணம் நடந்தது ஒரு ஆவரேஜான மக்கள். இவங்க அந்த அரிஸ்டோகிராட் எல்லாம் கிடையாது, ராஜாவுடைய மக்கள் எல்லாம் கிடையாது. எத்தனையோ கல்யாணம் நடக்கும், அதுல ஒரு கல்யாணம் அங்க ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டெப் எங்க போறேன்னா ராஜா. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ராஜா. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர். அவர் ஒரு காலத்துல அவர் ராஜாவாக வர இருக்கிறார். ஒரு காலத்துல அவர் ராஜாவாக வர இருக்கிறார். அந்த ராஜாங்கிறவர் நம்ம தான் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துவதில் எடுத்துக்கோங்க. பதினோராவது அதிகாரம் 15 ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவுடைய வீட்டில இருந்து வந்தவனுக்கு இந்த சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலமும் ராஜபாரியம் பண்ணுவார். கம்பீர சுத்தம் மாத்திரமல்ல. வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 16 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையை நம்ம பார்க்க போறோம். ரைட். பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு திறந்திருக்க கண்டு, இதோ வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். 12வது அநேக கிரீடங்கள் அவர் சிரசின் மேல் இருக்கு. அநேக கிரீடங்கள். அப்ப எல்லா ராஜாக்கள் என்ன செய்றாங்க? கிரீடத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு தகுதி கிடையாது, நீர் தான் ராஜா ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு. ஆனா இந்த பூமியில வாழும்பொழுது அவர் ராஜாவாக தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 15வது வசனத்துல நினைச்ச ராஜாவாக முடியும். ஏன்னா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதிற்கன்று இயேசு அறிந்து மறுமை விலகி தனியே மலை. நினைச்சா ராஜாவாக முடியும். ஆனா அது வந்துட்டு நோக்கம் அது கிடையாது.
நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கந்தை துணியில சுற்றப்பட்டு தான் அந்த ராஜா பூமிக்கு வந்தார். ராஜாக்கு என்ன இருந்தது அப்படின்னா நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம். ராஜாவா ராஜா தான். ஆனா இப்ப யாருக்கு இந்த நியூஸ் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாக்கு போகும். அதனாலதான் யோவான் 4வது அதிகாரம் 46 வசனம், அப்பொழுது ஒரு குமாரன் வியாதிப்பட்டிருக்கிறார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டு அவரிடத்துல போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறதுனாலே அவனுக்கு குணம். மரண அவஸ்தை, இந்த மரண அவஸ்தைங்கிறது நான் ஒரு டாக்டர்னால எனக்கு தெரியும் அது எப்படி கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எத்தனையோ வகையில மக்கள் மறிப்பாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக்ல அதெல்லாம் டக்குன்னு போயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஓகேல நான் உட்காந்துட்டு இருக்கேன், அது செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு முஸ்லீம் பேஷண்ட் வர்றாரு, வந்து ஷார்ட்டாக இருக்காரு, இதோட குண்டை பார்க்க முடியாது, நடந்து வர்றாரு, அந்த லுங்கியை நல்லா அவுத்து கட்டுறாரு, மூச்சு விட்டாரு, பொத்து முடிச்சு போயிட்டாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் என்னென்னமோ பண்ணி ரிவைவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. இது மரண அவஸ்தை கிடையாது. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வர இந்த கொரோனா அப்படின்னு ஒரு நோய் வந்துச்சு. அதான் மரண அவஸ்தைகள். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது ஒரு நோயினால அந்த நோயை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லங்ஸ் நுரையீரல் இருக்கிற டிஷ்யூ சதைகள் இந்த கொரோனா கிருமினால அழுகி போயிடும். அழுகி 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 90% செத்து போயிடும். அப்புறம் மூச்சு விட முடியாது, இருமல் வரும், மூச்சு விட முடியாது. ஆக்சிஜன் ஹை லெவல்ல வைப்பாங்க. அந்த அளவு ஆக்சிஜன் இருக்கும்போது கொஞ்சம் மூச்சு விடாப்புல இருக்கும். அது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸசைஸே பண்ணாம இந்த ராஜா வீட்டில் இருக்கிற ராஜா கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் நல்லா பொதுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமஸான ஒரு சினிமா பாட்டுக்காரர், யாருன்னு பேரை சொல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரு ஆளை பார்த்தீங்கன்னா தத்த உருண்டையா இருப்பாரு, வாய்ஸ் அருமையா இருக்கும், எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காரு. ஆனா அவருடைய நுரையீரலாம் சுருங்கி இருக்கும். அவருக்கு இந்த நோய் வந்துச்சு, அவரால் வெளியே வர முடியல, இறந்துட்டார். அந்த ஐசியூல அவங்கள பார்க்குறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கெல்லாம் உயிரே போயிடும். ஏன்னா அவங்க இருமல் வர வர இதான் மரண அவஸ்தைகள். புரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு? சரி, இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசம். இதைத்தான் நம்ம அங்க பார்க்கணும். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம், இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானானிலே செய்து தன்னுடைய மகிமையை வெளியிட்டார். இப்ப சீசல் விசுவாசம் வச்சாச்சு. இப்ப இந்த ராயல் பீப்புள் விசுவாசம் வைக்கிறது. அதுக்காண்டி அந்த பவுண்டேஷனை திரும்ப சொல்றாங்க. பைபிள் என்ன அழகா இருக்குன்னா, எந்த ஊரு அதே ஊரு, அதே ஊரு. ஆனா இப்ப லோ கிடையாது, ஹை லெவல். அதுக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாவதற்கு முன்னே வர வேண்டும். இவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடியே நீங்க வரணும். ஆனா இது ஒரு விசுவாசமா, இது விசுவாசமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையில நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஒரு லூக்கா 8வது அதிகாரம். இவருக்கு, ஆண்டவரே என் பையன் செத்து போயிட்டா உங்களால ஒன்றும் சரி பண்ண முடியாது, ஆனா மறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வரணும். ஆனா லூக்கா 8வது அதிகாரத்துல 41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீருக்கு 12 வயதுல ஒரு மரண அவஸ்தையில் இருக்க ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறார். இவ்வளவு அதே மரண அவஸ்தை தான். ஆனா ஆண்டவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு இன்டர்லூடு வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 43 12 வருஷமாக பெரும்பாடு. இந்த 12 வயது பெண் 12 வருஷமாக பெரும்பாடு கொஞ்சம் கூட சரியாகுது. இந்த பெண் வந்தனால டிலே ஆகுது. இவன் என்ன சொல்றா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது நான் சுகத்தை தொட்டா சுகம் கிடைச்சிருச்சு, ஆண்டவர் நிப்பாட்டிட்டு கேட்கிறாரு யாருன்னு சொல்லி.
49 வசனம் பாருங்க. இந்த டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போன பெண்ணை எழுப்ப போறார். ஆனா ராஜாவுடைய ஆள் என்ன சொல்றான், மரிக்கிறது முன்னாடி நீங்க வந்துருங்க. இந்த விசுவாசத்தை நான் உங்களுக்கு காற்று. 49 லூக்கா 8:49 அவர் எப்படி பேசிக் கொண்டு இருக்கல. ஜெபா ஆலயத்தினுடைய தலைவன் வீட்டில இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உங்களுடைய குமார்த்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படாது. இயேசு அதை கேட்ட பொழுது, பயப்படாதே, விசுவாசமுள்ள இரு. அப்பொழுது இதாங்க இந்த வார்த்தை. பயம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கும், அது ரட்சிக்கும். இதற்கு எப்ப முடியும்னா அற்புதத்தை அவங்க பார்க்கணும். அற்புதத்தை பார்த்தா தான் இது நடக்கும். சரி, 51 அவர் வீட்டுக்கு வந்த பொழுது, லூக்கா 8:51 அவர் வீட்டுக்கு வந்த பொழுது பேதுருவையும் யாக்கோபை, அதாவது ஒரு க்ளோஸ் சர்க்கிளை மட்டும் கூட்டிட்டு தகப்பனையும் தாயையும் வேற உள்ள கூட்டிட்டு போற. கூட்டு போய் எல்லாரும் சொல்லும்போது, அழாதையுங்கள், அவள் மரித்து போகவே நிச்சயம். எல்லாரும் கக்க பொக்கான்னு சிரிக்கிறாங்க. வெளியே போய் சொல்லிட்டு கையை பிடித்து எழுதுகிறார், அவ உயிரோடு. இது மரித்த ஒரு பெணவர். ஆனா இந்த ராஜாவுடைய ஹை லெவல்ல இருந்து வர என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளை சார்ந்து கொண்டே வர்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்பி போறான். சொல்லிட்டாரு. அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவரை எல்லாராலையும் உணர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, எல்லாராலையும் முடியாது. அந்த பவரை யாரால மட்டும் உணர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தி 8வது அதிகாரம் 5வது வசனம். இந்த வார்த்தையில இருக்கிற பவரை ஒருத்தர் நம்புறாங்க. அவன் எப்படி நம்புறாங்க உங்களுக்கு காட்டு. மத்திய 8வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு கப்பர்நகூம் பேசுவது, 100க்கு அதிபதி ஒருவன் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரன் இருந்து கொடிய வேலை. இது வேலைக்காரன் 100க்கு அதிபதி மேல அந்த ஆள் மேல அவ்வளவு ஒரு அன்புங்க. அங்க இந்த மாதிரி அடிமைகள் எல்லாம் ஒரு மிருகத்தை விட கேவலமா பார்ப்பேன். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குங்க, நான் உன் வீட்டுக்கு வரேங்கிறேன். அதுக்கு அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்துடைய பீக்க பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு வர பார்த்துரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த வார்த்தை, இந்த வார்த்தைய பவரை இதை எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம் மத்திய 8:9. நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்படுது. அப்ப இவர் 100க்கு அதிபதி. இவருக்கு மேல 1000க்கு அதிபதி இருக்காரு. 1000க்கு அதிபதிக்கு மேல ரோமா ராஜா சீசர் இருக்காரு. இவருக்கு கீழே 100 பேர் இருக்காங்க. அதை எப்படி சொல்லுகிறான்னா, நான் ஒருத்தன் வான்னா வருவான், போனா போவான். என்னுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. என் வேலைக்காரன் செய்ய நான் செய்வான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பவர் எனக்கு இருக்கு. ஆனா உங்களுடைய வார்த்தையில இருக்கிற பவர் ஹீலிங் பவர் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டியது, அந்த வார்த்தை நேரா சரண போய் என் வேலைக்காரன சுகம் வைக்கும். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் யோவான் 4வது அதிகாரம் 50. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையிலே அவனுடைய ஊழியக்காரன் எதிர்த்து வந்து, உங்களுடைய குமாரன் படுக்குங்க. ரெண்டு ஆப்போசிட்டான ஒரு கதை பாருங்க. யாவீரு மகள் மரித்து போயிட்டான ஒரு நியூஸ் வரும். இங்க ராஜாவுடைய மகன் பிழைச்சிட்டான நியூஸ் வரும். ஒரு நியூஸ் நல்ல நியூஸ், ஒரு நியூஸ் கெட்ட நியூஸ். சரி, அப்பொழுது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று கேட்ட பொழுது, அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம். இந்த 7ஆம் மணி நேரம் தான் 53. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு அவனோட சொன்ன மணி நேரம் அதுவே. தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். இது 2வது அர்த்தம். இந்த ஏன் 2வது அற்புதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் அற்புதம், ஒரு ஜடம், உயிரில்லாத ஒரு தண்ணீர், அதை உயிருள்ளதாக வேல்யூபிளாக மாற்றுறது முதல் அற்புதம். ஆனா ரெண்டாவது அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டோட்டலா யாராலையும் செய்ய முடியாது. சரி, ரெண்டாவது அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது அற்புதத்தை யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, ஒரு பெதஸ்தா குளம். சரி, ஒரு அற்புதம், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு மனிதன் தேடி வருகிறான். இங்க ஆண்டவர் தேடி போகிறார். எல்லாமே பாத்தீங்கன்னா மேலாப்புல பார்த்தா ஒன்னே இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆழத்துல வித்தியாசம் இருக்கும். 3வது, அங்கே குருடர், சப்பானி, சூமன உறுப்பினர்கள், வியாதிகள் படுத்துப்பார். தண்ணீர் எப்பொழுது கலங்குமான் இருக்கார். இது ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியம். அதாவது என்ன அவங்க நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியை கலக்கிறதுக்கு ஒரு தேவதூதன் வருவான். தண்ணியை கலக்கும் போது யார் மொத்த போய் உள்ள இருக்கிறானோ அவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். ஆனா அந்த சடங்காரத்தை ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38 வருஷமான வியாதி வரும். 38 வருஷம். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வயது என்ன இருக்குன்னா 30 வயசு அல்லது 31 வயசு இருக்கும். 33 வயசுல அவர் சிலுவையில் மரிச்சிட்டார். 33 அறையில. அப்ப அவன்கிட்ட போய் ஆண்டவர் கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? என்னுடைய வயது உன்னுடைய அனுபவத்தோட கூடையா, உன் வயசோட என்னுடைய நோயினுடைய தாக்கம் கூட நினைச்சிருப்பான். கரெக்டா நினைச்சிருப்பான். சரி, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இயேசுதான் பார்க்கிறார், இவன் கேட்க. இந்த கண்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்ப ஆண்டவர் என்ன செய்யணும்னா, இவங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாக்கும். விசுவாசம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்யறாருன்னா, இப்ப வேற ஒண்ணும் கிடையாது, அவனை நோக்கி எழுந்திரு, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நாடாங்க. எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு போங்கிற நாள் தான் அவர் செலக்ட் பண்றால கரெக்டான நாள். அது ஓய்வு நாள். ஏன் ஓய்வு நாள் அன்னைக்கு அவர் அதை செய்கிறார் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு கான்செப்டை பிரேக் பண்ண போகிறார். ஓய்வு நாள்ங்கிற ஒரு சடங்காச்சாரத்தை உடைக்க போகிறார். அதுக்காகத்தான் அன்னைக்கு அவர் செய்கிறார். சரி, இப்ப நம்ம அதுக்கு டீட்டெயில் போறதில்ல. இப்ப என்னுடைய ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு காட்டப்படும். சரி, முதல்ல சொன்னது நோயை சுகமாக்கினாரு. ஆனா இந்த நோயை சுகமாக்கிட்டு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் நம்ம விசுவாசம் வைக்கணும். என்ன விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவும் ஈக்குவல் விசுவாசம். புரிதவங்களுக்கு அவர் மாமிசத்தில் வந்த கடவுள்னு சொல்லி நம்ம அவர் விசுவாசிக்கிறதுக்கு அவர் 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒருத்தருக்கு சுகத்தை கொடுத்துட்டார். பதினாறு 5:16 யோவான், இயேசு இவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடினாலே யூதர்களை துன்புறுத்தி அவரை கொலை செய்ய வகைதான். அப்ப கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 10 கட்டளை தெளிவா இருக்கு. ஆனாலும் அவங்க பேலன்ஸ் பண்ணி பாக்குறாங்க. நமக்கு 10 கட்டளை முக்கியமா, சடங்காச்சாரம் முக்கியமா, ஓய்வு நாள்ங்கிற ஒரு நாள் அன்னைக்கு செய்றாங்க. ரைட். 17 இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரை கிரியை செய்து வருகிறார். நானுக்கு இது நல்லது, என் பிதா கிரியை செய்து வருகிறார் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூமி 360 நாள் சுத்திட்டு இருக்கு. நம்ம வருஷத்துக்கு கடைசி வந்தாச்சு. சுத்துறதுக்கு ஒரு டைம் எடுக்குது. அது எங்க சுத்திட்டு இருக்குன்னா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இது யார் அதை செய்யறா? பிதா செய்கிறார். நானும் அதை செய்றேங்க. பிதா கிரியை செய்யும். ஒரு கல்லை தூக்கி போறோம், கீழே வருது. புவியீர்ப்பு சக்தி, கிராவிட்டி. இது யார் உண்டு பண்ணா? பிதா உண்டு பண்ண. நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, 365 நாளும் அவர் பிதா கிரி, நானும் கிரியை. எனக்கு ஓய்வு நாள்ல ஒரு காரியம் கிடையாது சொல்லிட்டு 18 அவர் ஓய்வு நாளில் கட்டளை மீறினதும் இல்லாமல் தேவனை சொந்த பிதா என்று சொல்லி சமமாக்கிறதுனால கொலை செய்ய இன்னும் நிறைவேற்றாங்க. இப்ப
ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்பா இங்க பாரு, நீ உனக்கு ஜெபம் பண்ண தெரியும். நீ இங்க 38 வருஷம் ஒரு மனுஷன் இருந்தான். நீ உனக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்துருப்ப, ஆனா சுகத்தை கொடுக்கல. காரணம், என் பிதா இந்த ஓய்வு நாளை செலக்ட் பண்ணி, இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு தான் நான் அதை கிரியை செய்யணும், அது அவர் டிசைட் பண்றார், நான் கிடையாது. அதான் 19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதோ அதை என்று வேற எதுவுமே தாமாக செய்ய மாட்டார். எவைகளை செய்யறாரோ அதை குமாரன் செய்யணும். அப்ப பிதா என்ன செய்யணும்னு சொன்னாருன்னு குமாரன்ட்டனா, ஓய்வு நாள் அன்னைக்கு போய் 38 வருஷமா படுத்துக்கிறாங்கன்னா சுகத்தை கொடு. அவன் எந்த ஸ்டைலா போயிட்டான். போகும்போது படுக்கையை தூக்கிட்டு போங்கிறாரு. அது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னொருத்த வந்து படுத்துக்கணும். எப்பவுமே அவன் நல்லா வசதியா வச்சிருப்பான். இங்க தண்ணி, இங்க இது எல்லாத்தையும் ஏன்னா பழகிட்டாரு பாத்தீங்களா. அதனால அடுத்து பாருங்க 20 பிதாவானவர் குமாரனிடத்திலே அன்பா இருக்கிறபடினார். இவங்க கொலை செய்யறாங்க, பிதா அன்பா இருக்கிறார். இதெல்லாம் நம்ம நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை செய்கிறோம். பெதஸ்தா குளத்துல நிறைய பிரசங்கிமார்கள் பெதஸ்தா குளத்தை குறித்து 1000 செய்தி சொல்லுவாங்க. ஆனா இதான் நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற. சரி, அடுத்த அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பு. நீங்கள் தான் 20 தாம் செய்கிறதை அவர்களுக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இதை பார்க்கலும் பெரிய. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்த லாசர் இழப்பு போகிறார். ஒரு உயிரோடு இருக்கிற ராஜாவுடைய ஒரு குமாரனை சுகத்தை கொடுத்தார் வார்த்தையினால். இப்ப வார்த்தை அதே வார்த்தை, கெட் அப், எந்திரிச்சிட்டான். இதுவும் பெரிய காரியத்தை நீ பார்க்க போற. இந்த மாதிரி பார்ப்போம் பாருங்க. அடுத்த ஆண்டவர் என்ன இருக்கிறார்னா, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணார். கனம், கனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். இயேசுதான் ரட்சகன் நம்புறோம். இதுதான் கனம். இந்த கனத்தை நம்ம பிதாவுக்கு கொடுக்கிறோம், ஆனா இயேசுக்கும் கொடுக்கணும். ஏன்னா 38 வருஷமா நோயோட அவர் சுகத்தை கொடுத்துட்டார். அடுத்து பாருங்க, இது எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 என் வாசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிகள் நித்திய ஜீவன். இங்கதான் முதல் முறை. அதாவது நான் சொல்றேன்னா, யோவான்ல 3வது அதிகாரத்தில் சொன்னதை இங்கே சொல்றாரு. 3வது அதிகாரத்தில் 16 தேவன் தம்முடைய ஒரே வேற குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் என்று உலகத்தான். இது பிதா செய்கிறாரு, நம்ம அதை விசுவாசிக்கணும். அதைத்தான் எங்க நம்ம பார்க்கணும். நம்ம இயேசுவுக்கு கனம் கொடுக்கணும், பிதாவுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கணும். கனத்தை கொடுத்தானா அடுத்து பாருங்க, 24 செகண்ட் பார்ட். அவன் யாரு? இயேசுதான் தேவகுமாரன் விசுவாசிக்கிறவர். அவன் ஆக்குனைக்குள் தீர்ப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன். அதங்க ஆக்குனைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் என்ன அர்த்தம்னா, சில வேளை இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறோம். மறிக்கும் போது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் யான தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டி என்ன செய்ய போகுதுன்னா, உலகத்தின் பாவத்தை எல்லாம் தன்மையில ஏற்றுக்கொண்டு மறித்து உயிரோடு எழும்ப போகிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். 25 மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் ஒன்றும். மரித்தோர்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்துல மரித்த மக்கள். பாவத்துல மரித்த மக்களுக்கு என்ன தேவை? நித்திய ஜீவன். 26 ஏனென்றால் பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவன் குமாரன். இதுதாங்க கான்செப்ட். அவருக்குள்ளேயே ஜீவன் இருக்கு, நமக்கு ஜீவன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு நாள் அந்த ஜீவன் நம்மளை விட்டுட்டு போயிடும். இப்ப நம்ம டெட் ஆயிடும், டெட் பாடி ஆயிடும். கேட்பாங்க, இந்த பிரேதத்தை எப்ப தூக்க போறீங்க கேட்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இது தேவனுடைய 28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படலாம். பிரேத பிள்ளைகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம்.
அது எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பே 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 எக்காலம் சத்தம் கேட்கும். அப்ப உள்ள இருக்கவங்களாம் எந்திரிப்பாங்க. எழுந்திரிச்சு எப்படி வரப்போறாங்கன்னா, நித்திய சொன்ன அதே ஒரு கூட்டம் போகும், நித்திய அழிவுக்கு அடுத்த கூட்டம். ஸோ இன்னைக்கு 2 அற்புதத்தை பார்த்தோம். ஒரு அற்புதத்துக்கும் 2வது அற்புதத்துக்குள்ள வித்தியாசத்தை காட்டுங்க. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானான் ஒரு திருமணத்துல செய்த அற்புதத்துடைய நோக்கத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தியானித்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.